இடும்பவன கார்த்திக் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு உறுதியான ஸ்டைல் இருக்கும்ல. அப்ப அந்த தொகுதியில அங்க சாலை சரியில்லை, குடிநீர் சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பதான் என்ன சொல்றான், அம்பலப்படுத்துறாருனாக்க இங்க கனிம வளம் கொள்ளை போகுதுங்கும் போது திமுக பதறான். அந்த சேங்கை மாறன் இதுக்கு முன்னே என்ன பண்ணாங்களுங்க, இப்போ ஒரு 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 அண்மை செய்தி, ஒரு ஒரு தம்பி அஜித்குமார் மரணம் தெரியும், லாக்அப் டெத்து, மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது, தமிழகமே உலுக்கிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செய்தி. அப்ப தமிழ்நாட்டு மக்கள்லாம் கொந்தளிச்சாங்க, எல்லா ஊடகமும் கொந்தளிச்சாங்க. அதுக்கு போய் கட்ட பஞ்சாயத்தை பேசின தான் இந்த சேங்கை மாறன். இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப எப்படிப்பட்ட பையன் என்ன? அந்த சேங்கை மாறனை பற்றி அங்க எல்லாமே அவரு தான். காரைக்குடின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஏட்டு சுட்டு கட்ட பஞ்சாயத்து திருட்டு ரவுடி சொன்னது எல்லாமே அவரு தான். அவர் தான் தலைவர். அவரை கேட்காம ஒரு காவல்துறை அதிகாரி கூட ஒருத்தரை கைது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு செட்டியா வச்சிருக்கேன். ஏன்னா திமுக என்ன ஞாபகம் வரும்? ஐயோ திருட்டு பசங்க, ஐயோ ரவுடி பசங்க, இதுதான் ஞாபகம் வரும். இது இயல்பாவே தமிழ்நாடு மக்களுக்கு இல்ல, உலக மக்களுக்கு திமுக என்றால் என்ன ஞாபகம் வரும்? ஐயோ அவன் திருட்டு பைய, அவன் அயோக்கிய பைய, என்ன அப்படிதான் ஞாபகம் வரும். அதுலயும் குறிப்பா ரவுடி பயிலுக, என்ன எதையும் எப்பயும் செய்வான், அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அப்படிதான் மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இதுல தான் அந்த மாவட்ட துணை செயலாளர் தான் இந்த வெறி பிடித்த ரவுடி என்ன அயோக்கிய சேங்கை மாறன் என்ன பண்றான். அவங்க தாட் வந்து எதுனாக்க எப்படியாவது நாம் தமிழர் கட்சி இடும்பவனம் கார்த்திகை எப்படி அடிச்சு கொண்டுறணும். காலனி வந்திருக்கு பாருங்க, ஒரு காலனி தங்கச்சி 1000 காலனி வந்திருக்குது இன்னைக்கு. என்ன அவங்க தம்பியை குறிச்சு தாக்குறாங்க. அதுவும் குறிப்பா அந்த நெறியாளர் கூட போய் கெஞ்சிறாரு. அந்த நெறியாளர் அவர் தம்பி பேரு ராஜேஷ் நினைக்கிறேன், அவர் போயிட்டு கெஞ்சிறாரு, ஐயா சேங்கை மாறன் ஐயா, உங்க ஆட்கள்லாம் பாருங்க கொலைவெறி தாக்குதல் பண்ண போறாங்க, எல்லாம் சேர்த்து அடிக்கிறாங்க, அந்த கம்பி பிரிச்சு உள்ள வர முயற்சி பண்றாங்க, நீ இப்பயே அமைதிப்படுத்துங்கன்னு கெஞ்சிறாருங்க. இந்த காட்சி காட்டிருக்கான், அந்த காணொலியில் வருது. என்ன சொல்றாரு? அப்ப இல்ல அவர் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அவர் என்ன சொன்னார் மன்னிப்பு கேட்கறதுக்கு? சொல்லுங்க பாப்போம். எதை பற்றி பேச ஒரு கோவம் வந்துச்சுன்னா மணமகள் மன்றம்ங்கிற பேர்ல அவன் சாராய பார் நடத்திட்டு இருக்கான். 24 மணி நேரமும் சாராய பார் நடத்துறான். அந்த மணமகள் மன்றத்தை பத்தி தம்பி இடும்பவனம் கார்த்திக் பேசுறாரு. இது ஒரு அரசு மக்கள் செய்ற துரோகம் இல்லையா? நீங்க ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பொறுப்பு வச்சுக்கிட்டு நீங்களே செய்யலாமான்னு நேரா கேள்வி வைக்கும் போது இவன் கொதிக்கிறான்.